காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு வாய்ப்பு உள்ளதா? இன்று தமிழ்நாடு வருகிறார் ராகுல் காந்தி. திமுக குமுறல். விஜய்க்கு செக் வைக்கும் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்பை வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் நடத்திய பிரச்சாரத்தின் போது எதிர்பாராத கூட்ட நெரிசலில் சிக்கி பாஜக தேசிய ஜனநாயக தொண்டர்கள் உயிரிழந்த சம்பவம் சில சிறிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஈடுபட்டு வருகிறது. சம்பவம் தொடர்பாக திமுக அதிகாரிகள் தற்போது கரூரில் காணப்பட்டு வருகிறது. தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். கூட்டணியில் தற்போது சலசலப்பு ஏற்பட்டு உள்ளது. காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக திமுக கூட்டணியிலே இருந்தாலும் இந்த விபத்திற்கு காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நிர்வாகிகளை திட்டமிடல் தோல்வி காரணமாக என்ற கோணத்தில் அதிகாரிகள் பல்வேறு தரப்பினரிடம் வெளிப்படைகளை திரட்டி வருகின்றனர். இந்த சிபிஐ விசாரணையை முறைப்படுத்துவதற்கு அமைப்பது குறித்து வாய்ப்பு இல்லை என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதியாக உள்ளார் என்று திமுக அமைச்சரான ஐ. பெரியசாமி சமீபத்தில் கூறியதுதான் அரசியல் தலைமையில் மாறியது. ஐபிஎஸ் அதிகாரிகள் சுமித் சரண் மற்றும் சோனல் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற குழு அமைக்கப்பட்டுள்ளது. இறுதி முடிவு குழுவினர் விபத்து நடந்த இடங்களை நேரில் பார்வையிட்டதுடன் கட்சி சார்பில் அனுமதி கோரப்பட்ட இடங்களின் வரைபடங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நிலை வெளிப்பட்டுள்ளது. இதற்கு இணையாக திமுகவுடன் முடிவாக ஒத்திவைக்கப்பட்டால் தாவேகாவை கூட்டணியில் சேர்க்கும் வாய்ப்பும் உள்ளது என காங்கிரஸ் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஜனநாயகன் விவகாரத்தில் விஜய் நேரடியாக கருத்து சொல்லாமல் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. தலைவர்கள் குறிப்பாக அதிகமாக கருத்து காவல் நிலைய ஆய்வாளரிடமும் 2 முறை விசாரணை நடத்தி காந்தி வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விஜய்க்கு ஆதரவாக இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில அளவிலான முதல்வர் நிர்வாகிகளுக்கு நேரடியாக டெல்லி காங்கிரஸ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை தொடங்கி உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஜனவரி 27ஆம் தேதி இவர்கள் நால்வரும் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பயணம் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் இந்த நிலையில் ஆஜராகி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என பார்க்கப்படுகிறது. சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய பிறகு தாவேகா தலைவர் விஜயிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளனர் எனவும் என்ன என்பதனை நிர்வாகிகள் முழுமையாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஜனவரி முதல் வார இறுதியில் சிபிஐ அதிகாரிகள் விஜய்க்கு தகவல் வெளியாகி முடிவெடுத்து வைப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த வீடியோ பதவி கிடைக்காமல் தூத்துக்குடி மாவட்டத்தை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.